ஆக்சுவலி 2 சிசர் தான் குடுத்தாங்க. நான் ஒண்ணும் வாண்டடா வீட்ல இருந்து சிசர் எடுத்துட்டு வரல. 2 சிசர் குடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறதுனால அவங்க கட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பின்னாடி இருக்கிறதுனால நான் லேட் பண்ணிட்டேன்னா தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாட்டத்தை வச்சு தான் நான் கட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவங்க இப்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆமா, இதை இப்படி தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு தெரியாம தான் நீங்க பண்ணீங்க. எனக்கு பின்னாடி இருந்ததுனால எனக்கு வியூ வந்து அவங்க கட் பண்ணிட்டதா தான் தோணுச்சு. அப்ப நான் நின்னுட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு என் கையில கொடுத்தவங்க தப்பா நினைக்க போறாங்கன்னு நான் வேகமா வந்து கட் பண்ணேன். அவ்வளவுதான். அடுத்து இந்த குத்து விளக்கு ஏத்துறதுல என்ன நடந்துச்சு? நீங்க வந்து கேக்குறப்ப நினைச்சா கொடுத்துருக்கலாம். கேட்கல ஆக்சுவலி கை காட்டுறீங்க. ஆமா ஆமா. அங்க என்ன நடந்ததுன்னா அவங்க வந்து கடகடன்னு கேண்டில் எதான்னு கேட்டாங்க. அப்புறம் எடுத்துட்டு வந்து நீட்டினோடனே கேண்டில் எடுத்து அவங்க கொளுத்தி ஏத்துனாங்க. ஏத்திட்ட பிறகு பக்கத்துல இருந்தவங்க எம்எல்ஏ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க ஏத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அவங்க எம்எல்ஏ ஏத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சும்மா நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கை நீட்டும் பொழுது அவங்க உடனே கொடுக்க வந்தது திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அவங்க கிட்ட தாண்டி கொடுத்தாங்க. நீங்கள் ஏற்றுங்க மேடம் சொல்லிட்டு நான் பின்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் இல்லை மேடம் நீங்கள் ஏற்றுங்க. அவங்க யாரு உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல ஐஏஎஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் தான் ஏற்றணும், நீங்கள் ஏற்றணும். இல்லை பரவாயில்ல, வாங்கிட்ட பிறகு நம்ம அவங்கக்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. இவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால இல்லை மேடம் நீங்கள் ஏற்றுங்கன்னா உடனே அவங்க வந்து அடுத்து கவுன்சிலரை கூப்பிட்டாங்க. சரி ஓகே நம்ம அதுக்கப்புறமும் கவுன்சிலர் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏன் அங்கே வேணும்னு பண்ணுற மாதிரி இருக்குது. சரி நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். குழந்தைய வேறு வெளியில் விட்டுட்டு வந்துட்டேன் நான். சரி அடுத்த ஸ்பாட்டுக்காச்சும் போய் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த பிறகு தான் வந்து அவங்க எனக்கு ப்ரோட்டோகால் தெரியல அப்படின்னு சொல்லி சரி ஓகே நம்ம புதுசு தான் ப்ரோட்டோகால் தெரியாமையே இருக்கட்டும் அப்படின்னு நான் தான் முன்னே வந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடி அவங்க ஸ்கூலாண்ட இருக்கிறாங்க. என் கார் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கார் ரீச் ஆயிடுச்சு. கடகடன்னு போயிட்டு சிசர் எடுத்து இதே வேலையை தான் அங்கேயும் பண்ணாங்க. பண்ணிட்டு கேண்டில் ஏற்றிட்டு இந்தாங்க நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இல்லை அப்போ ப்ரோட்டோகால் அங்கே என்ன ப்ரோட்டோகாலோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன அந்த வேல ப்ரோட்டோகால் மாறிடுச்சா இல்லை மாற்றி எழுதிட்டாங்களா? அதனால இருக்கட்டும் மேடம் அவங்களே ஏற்றுட்டோம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை கோச்சிக்கிறீங்க. இல்லை நான் கோச்சிக்கலாம் இல்லை, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாரி ஏதாவது சொன்னாங்களா? நீங்க வேற நாங்க கரெக்டா பண்ணோம், நாங்க ஏன் சாரி கேட்கணும்? ஆனா புரோட்டோகாலே தப்பாச்சுங்க. எப்படிங்க கான்ஃபிடென்ட்டா தப்பா பேசுறாங்க? ஆமாங்க, நாங்க ப்ளீச்சிங் பவுடர் பான்ஸ் பவுடர்னு பேசுவோம். புரோட்டோகாலை பத்தி சொல்ல வேணும். அண்ட் இன்னொன்னுமே வந்து அவங்க நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட போய் நேர்ல பார்க்கல. அதுக்கு ரீசன் வந்து கால் அடிபட்டுச்சு அப்படின்னாங்க. நேத்தியுமே வந்து திருப்பி பணிக்கு வரப்போ கால் அடிப்பட்ட மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தப்ப எங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியல. அதெல்லாம் உண்மைதானே? உங்களுக்கு ஏதாவது தோணுதா அதை பத்தி? இல்லையே, நான் ஆக்சுவலி அவங்க வரலன்னு சொன்னவங்க நான் வரேன்னு சொன்னோன்னே வந்திருக்காங்க. நேத்தி வரைக்கும் வரலன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. நேத்தி வரைக்கும் வராங்களா வரலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க வருவாங்க அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது எல்லாம் வந்து சொன்னாங்க அவங்க வர மாதிரியே சொல்லலை. நாங்கள் வந்து அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எங்களுக்கே தெரியல மேடம். சாரி மேடம். ரொம்ப ஸ்கூல் சைட்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரணும். அது ஏன் தொகுதி என் ஸ்கூல், நான் போகாமல் எப்படி இருப்பேன்? அதெல்லாம் நான் வருவேன். இதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல. நீங்கள் அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க, நான் வரேன்.